ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா HTML ஸ்டைல்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு HTML எப்படி பண்ணுறது, அதில் எலமெண்ட்னா என்ன, பேசிக் அட்ரிபியூட்னா என்னது, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அண்ட் டெக்ஸ்ட் மேனிப்புலேஷன்ஸ், கொட்டேஷன்ஸ், கமெண்ட்ஸ், கிளாஸஸ் அண்ட் ஐடி எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைல் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ கலர்ஸும் பார்த்துருந்தோம். ஓகேவா? இன்றைக்கி டாப்பிக்கில் HTML ஸ்டைல்ஸ் எப்படிலாம் HTML ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? இங்கே ஸோ நம்ம ஸ்டைல் பண்ணோம்னா அதுக்கு கண்டிப்பாக CSS கற்றுக்கிட்டாகணும். ஓகேவா? ஸோ இன்னிலேருந்து உங்களுக்கு பேசிக் CSS ஆரம்பிச்சிடும். ஓகேவா? CSS ஸ்டாண்ட் ஃபார் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைலிங்காக. ஒரு எலமெண்ட்டை பர்டிகுலராக ஒரு எலமெண்ட்டையோ இல்லை பிளாக் ஆஃப் எலமெண்ட்டையோ நம்ம சூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்டைலிங் பண்ண முடியும். ஸோ CSSல இங்கே எத்தனை விதமான ஸ்டைல் இருக்குது, அதில் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எது வந்து ப்ரியாரிட்டி அப்படின்றதெல்லாம் இப்போ பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன், CSSல கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் இஸ் யூஸ்டு டு ஃபார்மேட் த லேஅவுட் ஆஃப் த வெப்பேஜ். அப்போ ஒரு வெப்பேஜ் இருக்குது, அந்த வெப்பேஜில் கண்டிப்பாக ஒரு டிஃபால்ட்டாக ஒரு லேஅவுட் இருக்கும், அதாவது ஹெட்டிங், பேராகிராஃப், டிவ் அந்த மாதிரி. ஸோ அந்த லேஅவுட்டை நம்ம என்ன பண்ண முடியும், மேனிப்புலேட் பண்ண முடியும். ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டைல்ஸ். தென் இங்கே ஸோ யூஸிங் CSS என்ன மாதிரியான ஸ்டைல்ஸ்லாம் இருக்குது, மொத்தமாக 3 டைப்பாக நம்ம ஸ்டைல் பண்ணலாம். யூஸிங் த இன்லைன் ஸ்டைல், யூஸிங் த இன்டர்னல் ஸ்டைல், யூஸிங் த எக்ஸ்டர்னல் ஸ்டைல். இங்கே இன்லைன் ஸ்டைல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பை த லைன் இட் செல்ஃப் ஸ்டைலிங். அதாவது ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அந்த எலமெண்ட் லைன்லேயே வச்சு அதை ஸ்டைல் பண்ணால் அது இன்லைன், அதாவது இந்த லைன். ஓகே, அது இன்லைன் ஸ்டைல். இன்டர்னல் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து அந்த HTMLலே தான் இருக்கும், வெளியில் எங்கேயும் இருக்காது, ஆனால் ஹெட்டில் இருக்கும். இன்டர்னல். ஓகேவா? ஸோ ஹெட் டேக்கில் ஸ்டைல் டேக் போட்டு அந்த ஸ்டைல் டேக்குள்ளே ஒட்டுமொத்த CSS கோடு எழுதுறதுக்கு பேர் தான் இன்டர்னல் ஸ்டைல். ஓகேவா? அப்போ எக்ஸ்டர்னல் ஸ்டைல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தனி ஒரு ஃபைலாக க்ரியேட் பண்ணி, அதாவது இப்போ test.html இருக்குது. ஓகேவா? அப்போ அதே மாதிரி test.cssன்னு ஒரு தனி ஒரு CSS ஃபைலை க்ரியேட் பண்ணி HTML ஃபைல் மாதிரியே நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்டைல் பண்ண முடியும். ஓகேவா? ப்ரோ, தனியாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன், இங்கே தனியாக ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன், அங்கே தனியாக ஒரு CSS ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன், அது எப்படி ப்ரோ கம்பைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸி. ஸோ நம்ம அதுக்கு தான் ஹெட்டிங் இருக்குது HTMLல. அந்த ஹெட்டிங்கில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்டர்னலாக நீங்கள் எதை யூஸ் பண்ணாலுமே, அது CSSஆக இருக்கட்டும், ஜாவாஸ்கிரிப்டாக இருக்கட்டும், எக்ஸ்டர்னல் லைப்ரரியாக இருக்கட்டும், எக்ஸ்டர்னல் ஃபாண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணலாம், ஹெட்டிங்கில் அதை லிங்க் பண்ணிக்கலாம், லிங்க் டேக் மூலயமா. அதை தான் இன்றைக்கி பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்லைன் ஸ்டைல். ஆல்ரெடி இன்லைன் ஸ்டைல் பார்த்துருப்போம், யூஸிங் த ஸ்டைல் அட்ரிபியூட். இல்லையா? அப்போ ஒரு எலமெண்ட் இருக்குது, அந்த எலமெண்ட்டில் நம்ம ஸ்டைல் அட்ரிபியூட் கொடுத்து டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறது, ஸ்டைல் பண்ணுறது. அதுதானே இன்லைன் ஸ்டைல். கரெக்டு தானே? ஸோ லாஸ்ட் கிளாஸஸ்லேயே பார்த்துருந்தோம், கிளாஸஸ் ஐடி பார்க்க சொல்ல இன்லைன் ஸ்டைல் எப்படி இருக்கும், இல்லை கலர்ஸ் பார்க்க சொல்ல இன்லைன் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துருந்தோம். இல்லையா? CSS கலர்ஸில் இன்லைன் ஸ்டைல் ஒரு ஸ்டைல் டேக், அதாவது ஸ்டைல் டேக் கிடையாது, இட்ஸ் ஸ்டைல் டேக்ன்றது இட்ஸ் இன்டர்னல். ஒரு ஸ்டைல் அட்ரிபியூட், அதாவது ஒரு எலமெண்ட், இங்கே ஒரு H6 இருக்குன்னு பார்த்தீங்களா, இந்த H6ஐ இந்த லைன் இட் செல்ஃப் ஸ்டைல் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்லைன் ஸ்டைல். ஓகே, இன்லைன் ஸ்டைல்னால் இந்த லைன் இட் செல்ஃப். ஓகே, இங்கே ஸ்டைல் டேக் கொடுத்து இந்த லைனுக்கு பேக்ரவுண்ட் கலர் டொமேட்டோ, தென் இந்த ஹெட்டிங்க்கு பேக்ரவுண்ட் கலர் ஆரஞ்ச், இந்த மாதிரி நம்ம ஸ்டைல் பண்ணலாம். நாட் ஓன்லி கலர்ஸ் பட் ஆல்சோ எ ஃபாண்ட், பட் ஆல்சோ எ சைஸ், பட் ஆல்சோ எ பேக்ரவுண்ட் இமேஜ், everything, every style. Okay, left side space, right side space, top border, left border. Okay, so everything is editable. Okay, then moving to styles. So inline style பார்த்தோம், இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. தென் இங்கே இன்லைன் ஸ்டைலுக்கு அடுத்தது. ஓகேவா? ஸோ நம்ம இங்கே ஸ்டைல் பார்த்துருந்தோம், கலர்ஸ் ப்ளூ, அதாவது ஒரு ஹெட்டிங்கோட கலர் ப்ளூ, ஒரு ஹெட்டிங்கோட கலர் ரெட். ஸோ இந்த மாதிரி பை த லைன் இட் செல்ஃப் ஸ்டைல் பண்ணால் அது இன்லைன் ஸ்டைல். இன்டர்னல் ஸ்டைல்னால் எப்படி ப்ரோ இருக்கும்? தென் ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இந்த இடத்துக்கிட்ட ஒரு டிவ் இருக்குது, தென் இந்த இடத்துக்கிட்ட ஒரு பேராகிராஃப் இருக்குது, ஐ லவ் டு கோட் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இப்போ ஒரு கிளாஸோ இல்லை ஐடியோ கொடுத்து செலக்டர். ஓகேவா? ஸோ இட்ஸ் அ அட்ரிபியூட். இந்த அட்ரிபியூட் கொடுத்து அதுக்கு ஒரு நேம் கொடுத்து, அட்ரிபியூட்ஸ்னால நேம் வேல்யூ பேர்ஸாக இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு நேமும் கொடுத்து, ஸோ ஸ்டைல் டேக்கில் ஹெட்டிங்கில் ஸ்டைல் அப்படின்ட்டு ஒரு டேக் போட்டுட்டு உள்ளே வந்து இந்த கிளாஸ் நேமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி, ஐடியா இருந்தால் என்ன பண்ணுவீங்க, ஹேஷ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணுவீங்க.
ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட அவ்வளோதான். இந்த இடத்துக்கிட்ட ஐடின்னு இருந்தால் இங்கே ஹேஷ்ன்னு இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட கிளாஸ்ன்னு இருக்கிறதால இங்கே டாட் இருக்குது. ஸோ இப்போ இந்த இன்டர்னல் ஸ்டைல் அப்படின்ற என்டையர் எலமெண்ட்டை, இது ஒரு டிவ் இல்லையா, இந்த என்டையர் டிவ்வையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர் எல்லோ க்ரீன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த என்டையர் டிவ் என்ன ஆகும்? பேக்ரவுண்ட் கலர் எல்லோ க்ரீனாக மாறிடும். ஓகேவா ப்ரோ? தென் வாட் அபவுட் த எக்ஸ்டர்னல் ஸ்டைல்? சொல்கிறேன் கண்டிப்பாக. எக்ஸ்டர்னல் ஸ்டைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் எக்ஸ்ட்ரா க்ரியேட் பண்ணணும். எப்படி HTML ஃபைல் க்ரியேட் பண்ணுறீங்களா, .html கொடுத்து அதே மாதிரி .cssன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி இப்போ style.css அப்படின்ட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு HTML ரெஃபரன்ஸில் கொடுத்துக்கணும். ஓகேவா? href ஆல்ரெடி படிச்சிருப்போம், ஹைப்பர் ரெஃபரன்ஸ், HTML ரெஃபரன்ஸ்னு. இதை ஒரு ரெஃபரன்ஸில் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிலேஷன், இது எந்த மாதிரியான ரிலேஷன் அப்படின்னு சொல்லணும். ஸ்டைல் ஷீட், அதாவது இதில் வந்து ஸ்டைல்ஸ் எழுதியிருக்கேன், ஸ்டைலுக்கான கோடை எழுதியிருக்கேன், இந்த HTMLக்கான ஸ்டைலுக்கான கோடை எழுதியிருக்கேன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டோம். இப்போ அந்த எக்ஸ்டர்னல் ஸ்டைலில் ஓகேவா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டைல் பண்ணலாம். எந்த மாதிரிலாம் ஸ்டைல் பண்ணலாம், எப்படிலாம் ஸ்டைல் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பேசிக்காக ஒரு பேடிங் ஒன்று, பேடிங்னா என்னன்னு சொல்லியிருந்தேன் நேற்று. ஸோ ஒரு கண்டென்ட் இருக்குது, கண்டென்ட்டில் லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு பாட்டம் ஸ்பேஸ் இல்லையா, அதுதானே பேடிங். தென் மார்ஜின்னா அதே கண்டென்ட்டுக்கு மேலே கீழே லெஃப்ட்டு ரைட், அதாவது இந்த வேர்டு கிடையாது, இந்த பார்டருக்கு மேலே லெஃப்ட்டு ரைட்டு கீழே, அதாவது ஒரு கண்டென்ட்டுக்கும் பார்டருக்கும் நடுவில் இருக்கிறது பேடிங், பார்டருக்கு மேலே இருந்தால் அது மார்ஜின். ஓகேவா? ஸோ இப்படியெல்லாம் பார்ப்போம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவாக இதை எடிட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஓப்பனிங் த ஃபோல்டர் ஆல்ரெடி இருக்குது. ஸோ TCA HTML இருக்கு இல்லையா, நம்ம என்ன பண்ணலாம், இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் VS கோட். ஓகேவா? இப்போ VS கோடில் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண உடனே விண்டோஸ் லெஃப்ட் ஏரோ, இது வந்து ஷார்ட்கட் இல்லையா, ஷார்ட்கட் என்னது, விண்டோஸ் லெஃப்ட் ஏரோ. ஸோ விண்டோஸ் லெஃப்ட் ஏரோ கொடுத்தா என்ன ஆகும், விண்டோஸ் ரைட் ஏரோ கொடுத்தா என்ன ஆகும். விண்டோஸ் ரைட் ஏரோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ HTML இருக்குது ஆல்ரெடி, இங்கே டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்னு ஒரு HTML ஃபைல் இருக்குது, இதை ரைட் கிளிக் பண்ணி அன்றைக்கி எடிட் பண்ணது. ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட்ஸ் ஓப்பன் ஆஸ் எ லைவ் சர்வர். இங்கே இருக்கா, விண்டோஸ் அழுத்தி ரைட் ஏரோ கொடுத்தீங்கன்னா இட்ஸ் ஸ்டிக் இன் அ ரைட். ஓகே? ஸோ அதுக்கு தான் இந்த ஷார்ட்கட் பாருங்கள், மூவ் டு த half ஆஃப் த டிஸ்பிளே டு த ரைட். இதுவே விண்டோஸ் லெஃப்ட் ஏரோ கொடுத்தீங்கன்னா மூவ் டு த half ஆஃப் த டிஸ்பிளே டு த லெஃப்ட். ஓகேவா? சூப்பர். அடுத்தடுத்த ஷார்ட்கட்டை நான் சொல்லித்தரேன். இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ் இல்லையா HTML. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துக்கிட்ட HTMLன்ற ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க HTMLட்டு, அந்த ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் அப்படின்னு கொடுக்குறேன். நம்ம கற்றுக்க போகிறது இன்றைக்கி ஸ்டைல்ஸ்ன்றதால STYLES styles.html. ஓகேவா? styles.html அப்படின்ட்டு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு HTML ஃபைல் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, HTML5. இப்போ HTML5 அப்படின்றத நீங்கள் கொடுத்து என்ட்ரு பண்ணாலே போதும், நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ண தேவையில்ல, உங்களுக்கு HTMLோட பேசிக் சின்டாக்ஸ் வந்துடும். தென் இப்போ இதை ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ ஓப்பன் வித் லைவ் சர்வர். தென் இந்த இடத்துல டைட்டிலில் டாக்குமெண்ட் இருக்குது, ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டாக்குமெண்ட் தேவையில்ல, STYLES ஸ்டைல்ஸ் அப்படின்னு மாற்றுறோம். இப்போ ஸ்டைல்ஸ்னு மாறிடுச்சு இல்லையா, லைவாக மாறுது, அதனால தான் இது வந்து லைவ் சர்வர். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈஸி திங். ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஹெட்டிங் க்ரியேட் பண்ணலாம். H1 அப்படின்ற ஒரு ஹெட்டிங் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஹெட்டிங்கை க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து திஸ் இஸ் ஹெட்டிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த ஹெட்டிங்கை ஃபஸ்ட்டு நம்ம இன்டர்னல் ஸ்டைல் வச்சு, சரி ஓகே, இன்லைன் ஸ்டைல் வச்சு ஆரம்பிக்கலாம். ஓகேவா? அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. செகண்ட் ப்ரியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னலுக்கு, தேர்டு ப்ரியாரிட்டி ஃபைனல் ப்ரியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலுக்கு. ஸோ இதை பண்ணாமல் லைவாக இப்போ பார்க்கலாம். ஓகேவா? இங்கே STYLE ஸ்டைல் அப்படின்ற ஒரு அட்ரிபியூட் கொடுத்துட்டு, ஸோ கலர், ஓகேவா, கலர் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கலர் கொடுக்கலாம், சஜஸ்ட் சம் கலர். ப்ளூ. ஓகே, ப்ளூ கலர். த ஹெட்டிங் இஸ் இன் ப்ளூ. அப்போ ஒரே ஒரு ஸ்பேஸ் விட்டு பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர் என்ன கலர் கொடுக்கலாம், பேக்ரவுண்டுக்கு எல்லோ. எல்லோ இல்லையா, சூப்பர். ஸோ இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும்,
ஸ்டைல் பண்ண முடியும். இதே ஸ்டைலிங்கை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், சேம் ஸ்டைலிங் தான், ஆனால் நம்ம இன்லைன் ஸ்டைல் வச்சு பண்ண போகிறது கிடையாது. இந்த வாட்டி ஹெட்டிங்கில் ஓகேவா இன்டர்னல் ஸ்டைல் வச்சு பண்ண போகிறோம். ப்ரோ எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸி திங். ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறீங்க, HEADING ஹெட்டிங் 2. சந்தனம் VS கூட வேணா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தெரியுது இல்லையா, ஹெட்டிங் 2 அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். ஸோ இந்த ஹெட்டிங் 2ன்றது இட்ஸ் அ கிளாஸ் நேம், ரைட்? இந்த கிளாஸ் நேமை காப்பி பண்ணிக்கிறோம். இங்கே டைட்டிலுக்கு அப்புறம் STYLE ஸ்டைல் அப்படின்ட்டு ஒரு டேக் கொடுத்துட்டு இந்த டேக்குள்ள டாட் ஆப்ரேட்டர் இஸ் ஆக்சஸ் ஆப்ரேட்டர் யூஸ்டு டு ஆக்சஸ் த கிளாஸ் நேம். ஓகே, ஸோ ஹெட்டிங் 2 இப்போ அந்த நேம் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளாக் ஆஃப் கோட், இந்த பிளாக் ஆஃப் கோடுக்குள்ளே நம்ம ஸ்டைலிங் எழுதிக்கலாம். இப்போ அந்த ஸ்டைலிங்கை இந்த ஹெட்டிங் என்டையர் ஹெட்டிங்கையும் நான் செலக்ட் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த என்டையர் H1ஐயும் நான் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு கலர் சொல்லுங்கள். கலர் சஜஸ்ட் சம் கலர். Come on. Aqua. Aqua. Okay, super. Then suggest some background color. என்னவா? Red. Red color. Okay, super. Then ஓகேவா, font size. நீங்கள் ஃபாண்ட்டுன்னு அடித்தாலே போதும், ஃபாண்ட் சைஸ் வந்துடும். ஃபாண்ட் சைஸ் லார்ஜராக வேணுமா, ஸோ லார்ஜர்னால் லார்ஜர்னு கொடுக்கலாம். இல்லையா நீங்கள் வந்து பிக்சலில் கொடுக்குறீங்களா, 10 பிக்சல் கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ இஃப் யூ வாண்ட் டு கிவ் இட் ஆஸ் அ 30 பிக்சல்னா யூ கேன் கிவ் இட் ஆஸ் அ 30 பிக்சல். ஸோ 60 பிக்சல்னால் 60 பிக்சல், டபுள் த சைஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களால் ஸ்டைல் பண்ணலாம். இது வந்து இன்லைன் ஸ்டைல். ப்ரோ இப்போ நான் இன்லைன் ஸ்டைலும் பண்ணியிருக்கேன், இன்டர்னல் ஸ்டைலும் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ எதுக்கு ப்ரோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ இங்கே கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த கிளாஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த ஹெட்டிங் 1க்கு கொடுத்தேன். ஓகேவா, ஹெட்டிங் 1க்கு கொடுக்குறேன். அப்படி கொடுக்குறதால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் 1க்கு என்னம்மா இன்க்ரீஸ் ஆச்சு, ஃபாண்ட் சைஸ் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆச்சு. கவனிச்சிங்களா, அதாவது ஃபாண்ட் சைஸ் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆச்சு. இதான் வந்து கமெண்ட்ஸ், Ctrl/. ஓகேவா, ஸோ இதான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்குமே ஃபாண்ட் சைஸ் என்னது, இப்போ ரெண்டுத்துக்குமே இல்லை ஃபாண்ட் சைஸ். கரெக்டு தானே, ரெண்டுத்துக்குமே இல்லை. ஏன்னா ரெண்டு ஹெட்டிங்க்குமே நான் என்ன கொடுத்துருக்கேன், ஹெட்டிங் 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன், ஒரே கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ அதனால் இப்போ ஃபாண்ட் சைஸ் நான் எடுத்ததால் ரெண்டுத்துக்குமே இல்லை. இப்போ இந்த கேஸ் இந்த ஃபாண்ட் சைஸ் நான் கொடுத்துட்டேன். ஓகேவா, இப்போ ரெண்டுத்துக்குமே ஃபாண்ட் சைஸ் இருக்குது. ஸோ கலர் எதோட கலர் இங்கே இருக்குது, இங்கே பாருங்கள். ஹெட்டிங் 1க்கு ப்ளூ கலர் அண்ட் எல்லோ கலர். இன்டர்னலுக்கு இங்கே பாருங்கள் ஆக்வா அண்ட் ரெட். அப்போ எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ப்ரோ? நீங்கள் என்ன தான் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகுதா, இதை எடுத்துடலாம். ஓகேவா, H2 தேவையில்ல. இந்த ஹெட்டிங் இருக்கு இல்லையா, இந்த ஹெட்டிங்கை 1ன்னு கொடுத்துடலாம் இந்த இடத்துக்கிட்ட. ஓகேவா, ஹெட்டிங் 1. இப்போ நான் ரெண்டு ஸ்டைலுமே பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு ஹெட்டிங்க்கு. பாருங்கள், இங்கே ஒரு ஹெட்டிங் இருக்குது, கலர் என்னமா கொடுத்துருக்கேன், ப்ளூன்னு கொடுத்துருக்கேன், பேக்ரவுண்ட் கலர் எல்லோன்னு கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ என்ன இங்கே நடக்குது ப்ரோ, ஆனால் அது இல்லைல்ல, ப்ளூ அண்ட் எல்லோ. அதாவது இன்லைன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக எடுத்துக்குது. இந்த இது வந்து எடுத்துக்கல, இது செகண்ட் ப்ரியாரிட்டி ப்ரோ. அப்போ செகண்ட் ப்ரியாரிட்டி ஆக்டிவேட் பண்ணணும் ப்ரோ. அதுக்கு என்ன ப்ரோ பண்ணணும்னா இந்த ஸ்டைலை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதை கட் பண்ணிக்கணும். ஓகேவா, கண்ட்ரோல் ஸ்டைலை காப்பி பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக செலக்ட் பண்ணி Ctrl+X. இப்போ என்ன கலர் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டைல் இல்லைன்னா செகண்ட் ப்ரியாரிட்டிக்கு மூவ் ஆகிடும். ஓகேவா, இப்போ தெரியுதா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டினா என்ன, செகண்ட் ப்ரியாரிட்டினா என்ன, எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, எதுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி சொல்லுங்கள். இன்லைனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, இன்டர்னலுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி. ஓகேவா, ஸோ அப்போ தேர்ட் ப்ரியாரிட்டியாக ஒன்று இருக்கணும்னா அதுக்கு எதுக்கு இருக்கணும்னு சொல்லியிருந்தேன், எக்ஸ்டர்னல். அப்போ எக்ஸ்டர்னலாக ஒரு CSS க்ரியேட் பண்ணலாமா? இங்கே HTML நியூ ஃபைல் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். STYLES styles.css அப்படின்ட்டு ஒரு CSS ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துக்கிட்ட CSS-ஐ இங்கே பாருங்கள், இது HTML, இது CSS. CSS-ல இங்கே ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ ஸ்ப்ளிட் எடிட்டர் அப்படின்னு இருக்குது அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே CSS வந்துடும், இங்கே HTML வந்துடும்.
ஓகேவா. சிஎஸ்எஸ்க்கு கம்மியான இதுவே போதுமானது ஸ்பேஸே. ஓகேவா. ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் இன்னொரு H1 க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா. இதில் த HADING ஹெட்டிங் 3 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா. திஸ் இஸ் ஹெட்டிங் 2ன்னு கொடுக்குறேன். மேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் 1ன்னு கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஹெட்டிங்கை நான் ஸ்டைல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஆப்வியஸாக நம்ம கிளாஸ் நேம் கொடுக்கணும் இல்லையா. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? CLASS கிளாஸ் HADING ஹெட்டிங் -3 இது ஹெட்டிங் 3. இப்போ இதை சேம் நம்ம இங்கே என்ன கொடுத்தோமோ அதே மாதிரி கொடுக்கலாம். ஓகேவா. கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள் ஸ்டைலில் Ctrl V. ஆனால் ஹெட்டிங் என்னது? 3. ஓகேவா. கலர் நம்ம மாற்றிக்கலாம். GREEN க்ரீன். ஓகே. இந்த இடத்துக்கிட்ட ஆரஞ்ச், ரெட் ஆரஞ்ச். ஓகேவா. ஸோ நம்ம இப்போ கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனுமே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தனி ஒரு ஃபைல் சிஎஸ்எஸ், இது தனி ஒரு ஃபைல். 2 ஃபைலையும் ஒன்றா லிங்க் பண்ணணும். இப்போ எப்படி ப்ரோ லிங்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்லேயே வருது இல்லையா லிங்க். அப்போ லிங்க் டேக் LINK லிங்க் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. லிங்க்னு அடித்தாலே போதும், அதுவே வந்துடும் ஸ்டைல் ஷீட்னு டிஃபால்ட்டாகவே. ஓகேவா. இப்போ இந்த இடத்துக்கிட்ட டாட் ஆப்ரேட்டர். ஓகேவா. டாட் ஸ்லாஷ். இந்த டாட் ஸ்லாஷ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம நேவிகேட் பண்ணலாம். ஓகேவா. வேறு ஒரு ஃபைலுக்கு. இதுவே டபுள் டாட் ஸ்லாஷ் அப்படின்னு போட்டிங்கன்னா அதை விட பின்னாடி போகும். இங்கே பாருங்கள் பின்னாடி எத்தனை ஃபோல்டர் இருக்குது? 2 ஃபோல்டர் இருக்குது இல்லையா. சரி ப்ரோ, வாட் ஆப்பன் ட்ரிபிள் டாட் அப்படின்னு போட்டிங்கன்னா ட்ரிபிள் டாட்னு ஒன்று கிடையவே கிடையாது. சிங்கிள் டாட்டு டபுள் டாட். சிங்கிள் டாட்னா அதுக்கு முன்னாடி இருக்க ஃபோல்டர் பேரண்ட் ஃபோல்டர், டபுள் டாட்னா கிராண்ட் பேரண்ட் ஃபோல்டர். ஓகேவா. ஸோ அவங்களோட அப்பாவுக்கு போகணுன்னா, கிராண்ட் பேரண்ட்டோட அப்பாவுக்கு போகணுன்னா என்ன பண்ணணும்? அகெயின் திரும்பியும் டபுள் டாட். புரியுதுங்களா? இப்போ பாருங்க. ஸோ எங்கே போகுது? அதோட பெரிய ஃபோல்டர். இப்போ திரும்பியும் டபுள் டாட். ஓகேவா. ஸோ திரும்பியும் உள்ளே வந்துடும். ஓகேவா. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? டபுள் டாட்னு போடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட் கிட்டேருந்தே கொண்டு வர பாருங்க. ஓகேவா. அவங்களோட பேரண்ட் கிட்டேருந்து கொண்டு வராதிங்க ஃபைல்ஸை. ட்ரிபிள் டாட் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதிகமாக ட்ரிபிள் டாட் யூஸ் பண்ண முடியாது. டபுள் டாட் ஸ்லாஷ் அதுக்கு மேலே போகக்கூடாது. ஓகேவா. இட் won't ஒர்க் லைக் தட். ஓகே. தென் இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். மேபி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் நீங்கள் இன்டர்னலாக வச்சுருந்தீங்கன்னா போகலாம். இதை நம்ம ஃபியூச்சரில் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஓகேவா. அதனால் பிரச்சனை இல்லை. டாட் ஸ்லாஷ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா ஸ்டைல் டாட் CSS நான் கொடுத்த உடனே என்ன நடக்குது? இப்போ எனக்கு ஸ்டைலிங் எனக்கு ஆக்டிவேட் ஆகுது. அப்போ இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே ஹெட்டிங் 3ன்னு இருக்குது. நம்ம ஹெட்டிங் 3க்கு ஸ்டைல் கொடுத்துருக்கோம். கரெக்டாக. ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் போயிட்டு இப்போ ஹெட்டிங் 2 அப்படின்ற இந்த கிளாஸ் நம்ம எடுத்து இந்த இடத்துக்கிட்ட நான் போட்டேன்னா என்ன நடக்கும்? நான் ஹெட்டிங் 3யும் கொடுக்குறேன், ஹெட்டிங் 2வும் கொடுக்குறேன். என்னம்மா நடக்கும்? எந்த ஸ்டைல் எடுத்துக்குது இது? எக்ஸ்டர்னல். ஸோ இங்கே ஹெட்டிங் 3யை நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஓகேவா. ஸோ 2 3. ஸோ ஸ்டில் இட்ஸ் டேக்கிங் எக்ஸ்டர்னல். ஓகே. நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா. ஸோ இங்கே ஒரு கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஹெட்டிங் 2ன்னு இருக்குது. ஓகேவா. இந்த ஹெட்டிங் 2க்கு என்ன கலர் கொடுத்துருக்கேன்? இப்போ எக்ஸ்டர்னல் ஸ்டைல் எடுத்துக்குதா இன்டர்னல் ஸ்டைல் எடுத்துக்குதா என்ன ஸ்டைல் எடுத்துக்குது? இட்ஸ் டேக்கிங் அ இன்டர்னல் ஸ்டைல். ஓகே. இன்டர்னலா விச் ஒன் இஸ் த ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் ரைட்? இட் டேக்கிங் எக்ஸ்டர்னல் ஸ்டைல். ஸோ இங்கே வந்து ப்ரியாரிட்டின்றது இன்லைன், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். இந்த லாஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல். ஆனாலுமே நம்ம எக்ஸ்டர்னல் தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. டோன்ட் யூஸ் இன்லைன் ஆர் இன்டர்னல் ஸ்டைல். இஃப் யூ வாண்ட் டு யூஸ், நீங்கள் வந்து ஒரே ஒரு சிங்கிள் பேஜ் தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க, எனக்கு வந்து ஒரே ஃபைலில் எனக்கு எல்லாமே வந்துடணும் ப்ரோனா, அப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஒரு சின்ன ஃபைல், குட்டியாக ஒரு டெமோ ஃபைல். ஓகேவா. நீங்கள் வந்து ஒரு பெரிய ஹியூஜ் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண போகிறீங்க, அதை வந்து ப்ரொடக்ஷனில் புஷ் பண்ண போகிறீங்க, நாளைக்கு வந்து கூகுளில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணால் அது வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் கூடாது? இன்டர்னலோ இன்லைனோ யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் எக்ஸ்டர்னல் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா. 99% டெவலப்பர்ஸ் யூஸிங் எக்ஸ்டர்னல். நம்மளும் அதே ஃபாலோ பண்ணலாமா? ஓகே. இங்கே ப்ரியாரிட்டின்றது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே இன்னொரு விஷயமும் இருக்குது, இம்பார்ட்டன்ட் டேக்னு இருக்குது. அதை போட்டு நம்மளால் ப்ரியாரிட்டி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ நான் அதையுமே போட்டு காமிக்கிறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் டேக்ன்றது சிஎஸ்எஸில் வரும். ஸோ லாஸ்ட்டாக வரும். ஸோ நான் இப்பயுமே போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த கேஸ் நமக்கு வந்து ஸ்டைலிங் வந்து டிஃபர் ஆகுது.
ஸோ ப்ரியாரிட்டி டிஃபர் ஆகுது ப்ரோ. ஆனால் எனக்கு இன்டர்னலோ இல்லை எக்ஸ்டர்னலோ நான் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து இந்த இடத்துக்கிட்ட நான் ஸ்விட்ச் பண்ண முடியுமா? இன்லைன் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எப்பயுமே. ஸோ ப்ரோ எனக்கு இன்டர்னல் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்கணும், இல்லை எக்ஸ்டர்னல் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நான் ஸ்விட்ச் பண்ண முடியுமா? இல்லை முடியுமா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட நான் ரெட்டில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா, ஓகேவா, எக்ஸ்க்ளமேஷன் கொடுத்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன்னா அதுதான் எனக்கு என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்கும். ஸோ எவ்ரி திங் இஸ் இன் ரெட், ரைட்? ஸோ இதுவே இந்த இடத்துக்கிட்ட இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கிட்ட ஆரஞ்சு இருக்கு இல்லையா, பேக்ரவுண்ட் கலர், இம்பார்ட்டன்ட், எவ்ரி திங் இஸ் இன் ஆரஞ்ச். ஈவன் தோ இட் இஸ் எக்ஸ்டர்னல், நம்மளால் என்ன பண்ண முடியுது? இன்லைனையும் கண்ட்ரோல் பண்ண முடியுது, இன்டர்னலையும் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ இப்போ சொல்லுங்கள், எதை யூஸ் பண்ணலாம்? எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணலாமா, இன்லைன் யூஸ் பண்ணலாமா, இல்லை இன்டர்னல் யூஸ் பண்ணலாமா? எக்ஸ்டர்னல். எக்ஸ்டர்னல் ஒன்று மட்டுமே யூஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ண முடியும்? இன்லைனையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், இன்டர்னலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ இங்கே யார் ப்ரியாரிட்டி அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்வியஸாக இன்லைன் தான், அதுக்கடுத்து தான் இன்டர்னல், அதுக்கப்புறம் தான் எக்ஸ்டர்னல். ஆனால் பவர்ஸ் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டியோட பவர் அதிகம். ஓகேவா, பவர் மேக் சம்திங் ரைட். ஸோ அப்படின்ற மாதிரி ஸோ இங்கே எக்ஸ்டர்னல் ஸ்டைல் தான் இதனால தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இந்த 99% ஆஃப் த டெவலப்பர் யூஸிங் எக்ஸ்டர்னல் ஸ்டைல். ஓகேவா, நம்மளும் எக்ஸ்டர்னல் ஸ்டைலை யூஸ் பண்ணிடலாம். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இன்லைன் ஸ்டைல் எப்படி யூஸ் பண்ணுவோம், இன்டர்னல் ஸ்டைல் எப்படி யூஸ் பண்ணுவோம், அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் எப்படி யூஸ் பண்ணுவோம்? சொல்லுங்கள். இன்லைன் ஸ்டைல் எப்படி யூஸ் பண்ணுவோம்? பை த லைன் இட் செல்ஃப் ஸ்டைலிங். இங்கே இருக்கு இல்லையா, ஸ்டைல் டேக் வச்சு. இதுவே இன்டர்னல் ஸ்டைல் எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஹெட். யூஸிங் ஹெட். ஸோ தென் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் எப்படி யூஸ் பண்ணுவோம்? கிரியேட்டிங் நியூ ஃபைல், CSS ஃபைல். Creating a new CSS file and linking it in a head tag. ஓகேவா? ஸோ இதில் யாருக்காவது டவுட் இருக்காமா? if you have any doubt. அந்த REL இருக்குல்ல, லேசன், யா சொல்லுங்கள். அதில் ஸ்டைல் சீட்டுன்னு மட்டும் தான் கொடுக்கணுமா, இல்லை நான் வந்து அதில் டிசைன் சீட்டுன்னு கொடுத்தா? இல்லை, ஆக்சுவலாக இது உங்களுக்கு புரியறதுக்காக நீங்கள் எழுதக்கூடிய என்னது வேர்டு. ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து இது ஜாவா ஸ்கிரிப்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு JSL லிங்க் பண்ணுறீங்க. ஓகேவா, ஸோ ஸ்கிரிப்ட் டேக் போடுறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னலாக நீங்கள் லிங்க் பண்ணுறீங்க, எக்ஸ்டர்னல் டிபெண்டன்சி அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே வேறு ஒன்று எழுதிக்கலாம். ஓகேவா, இது என்ன ரிலேஷன் இதுக்கு, இந்த டாக்குமெண்ட்டுக்கு அப்படின்னு கொடுக்குற இட்ஸ் அ ரிலேஷன். ஓகே, டோன்ட் டு யூஸ் ஸோ எக்ஸாக்ட்லி இது நீங்கள் ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஸ்டைல் ஷீட்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா, இது டவுட் இஸ் கிளியர்? எனி டவுட் இது இல்லாமல்? ஸோ சூப்பர். இன்றைக்கி என்ன டாஸ்க் பார்த்தோம்? இன்லைன், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். ஸோ டைப் ஆஃப் ஸ்டைலிங் இன் HTML அண்ட் CSSோட லிட்டில் பிட் பேசிக், ஒன்லி a லிட்டில் பிட் பேசிக். ஓகேவா, இங்கே நிறையா இருக்குது. CSSல நிறைய கண்ட்ரோல் பண்ணலாம், ஸ்பேஸ் கண்ட்ரோல் பண்ணலாம், கார்னர் கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இங்கே இருக்க எல்லா ஹெட்டிங்கும் ஓகேவா, ஸோ இப்படியே இருந்துட்டு போகட்டும். ஹெட்டிங் 2ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துக்கிட்ட வந்து இதை ப்ரோ நான் அழகாக மாற்றணும் ப்ரோ, இன்னும் நிறையா கொண்டு வரணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸி தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். பேடிங் போட்டு ஒரு 20 பிக்சல். ஓகே, ஸோ தென் இந்த இடத்துக்கிட்ட ஃபாண்ட் சைஸ் 60 இருக்குது, ஐ டோன்ட் வாண்ட் 60, ஸோ 30. ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட BOR பார்டர், ஸோ 3px solid சாலிட் BLA வேணாம், ஒயிட் வச்சுக்கலாம், WHIT ஒயிட். ஓகே, ஸோ ஒயிட் ஆல்ரெடி ஒயிட்டாக தான் இருக்கா, ஒயிட் வேணாம், black. ஓகே, தென் border radius 10 பிக்சல். ஓகேவா, ஸோ இப்போ எப்படி இருக்குது முன்னாடி இருந்ததோட? ஸோ இப்போயே CSS கற்றுக்கணும் போல இருக்கா? யாருக்கெல்லாம் இப்போயே CSS கற்றுக்கிட்டு போல இருக்கு? ப்ரோ நான் இன்றைக்கே கற்றுக்கணும் ப்ரோ. பட் இட் டேக் 20 days டு லேர்ன். ஓகே, ஃபுல்லாக கற்றுக்கணும்னா என்டையராக நான் சொல்கிறது. ஓகேவா, ஸோ இல்லை ப்ரோ நான் பேசிக்காக கற்றுக்கணுன்னா ஒரு 5 days 6 days. ஓகேவா, கண்டிப்பாக நம்ம கற்றுக்க தான் போகிறோம். நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்றைக்கி நடத்தின வரைக்கும் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? இன்லைன் ஸ்டைல், இன்டர்னல் ஸ்டைல்,
அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? எந்த ஸ்டைலில் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? இன்லைன் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா, இன்டர்னல் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா, இல்லை எக்ஸ்டர்னல் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? எக்ஸ்டர்னல். ஸோ எல்லாருமே எக்ஸ்டர்னல் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனாலும் இன்டர்னலில் மினிமம் எனக்கு என்ன பண்ணியிருக்கணும், ஒரு 2-3 டைம்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இன்லைன்லேயும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இந்த கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஐ வாண்ட் டு ஓவர் ரைடு அந்த லைன்லேயே அந்த ஸ்டைல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்லைன் கொடுக்கலாம். ஆனால் இன்லைனும் எக்ஸ்டர்னலும் கலந்தா மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ்டர்னல் போயிடுங்க, இல்லையா இன்டர்னல் போயிடுங்க, அப்படி இல்லையா இன்லைன் போயிடுங்க. கலந்தா மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படியே ஸ்லோ ஆகிடும். ஸோ ஸ்லோ லோடிங். ஓகேவா? அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா? என்ன நடக்கும், எல்லா ஸ்டைல்ஸுமே கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணால் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிடும். நம்ம வெப்சைட்டோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிடும். பர்ஃபார்மன்ஸ் கம்மியான ஓகேவா, ஒரு யூசர் வராங்க, ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறாங்க, எல்லா வெப்சைட்லேயும் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் உள்ள போது, நம்ம வெப்சைட்டில் மட்டும் ஒரு 3 செகண்ட்ஸ் லோட் ஆகுதுன்னா ஒத்துப்பாங்களா? நோ, ரைட்? ஸோ பர்ஃபார்மன்ஸ் தான் இஸ் எவ்ரி திங். இப்போ அமேசான் போகிறீங்க, பை பட்டன் கிளிக் பண்ணுறீங்க, அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குன்னா நாளைக்கு அமேசான் போவீங்களா? எப்போ கிளிக் பண்ணாலும் அதே மாதிரி போச்சுன்னா நோ, ரைட்? ஸோ பர்ஃபார்மன்ஸ் நம்ம அடி வாங்கக்கூடாது. இது சின்னதாக தான், மைல்டாக தான் கம்மியாகும். இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ காம்பினேஷன் ஆஃப் ஸ்டைல்ஸ், அதாவது ஸ்டைல் டைப்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஒன்று யூஸ் பண்ணால் இன்டர்னல் யூஸ் பண்ணுங்கள், இல்லை இன்லைன் யூஸ் பண்ணுங்கள், இல்லை எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? சரிம்மா, அடுத்த டாப்பிக்கில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.